Hello guys, welcome back to my channel. இது வந்து இன்னும் ரெண்டு ஆப்பிள் ப்ராடக்டோட வீடியோ தான். ஸோ முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆப்பிள் 20 வாட் பவர் அடாப்டரோட வீடியோ. ஸோ இது வந்து இன்னும் ரெண்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸு. ஒன்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இமேஜ் தம்ப்நெயில், அப்புறம் அந்த நேம், வீடியோவோட டைட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. iPhone 12 கேஸு, அப்புறம் MagSafe சார்ஜரு. ஸோ 12 வந்து இது வந்து ப்ளூ கலர் கேஸு, இது வந்து MagSafe சப்போர்ட்டட் சார்ஜரு. ஸோ MagSafe ஜஸ்ட் அந்த மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜர், அந்த இது தான் வந்து MagSafeன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இது வந்து எல்லா ஐஃபோன்ஸ்லேயும் இந்த MagSafe ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் iPhone 12ல் 15 வாட் சப்போர்ட் பண்ணும். அந்த 15 வாட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 20 வாட் பவர் அடாப்டரை யூஸ் பண்ணால் தான் வந்து 15 வாட் அவுட்புட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அவுட்புட் கிடைக்கும். இது ஆண்ட்ராய்டில் அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் சப்போர்ட் பண்ணும். பட் 15 வாட் சப்போர்ட் பண்ணாது, பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிலிக்கான் கேஸோட இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதை MagSafe சைடில் வச்சிட்றேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஓவர்வியூ பார்த்துடலாம். iPhone 12 ப்ரோ மாடலுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ப்ரோ மேக்ஸ் அண்ட் ப்ரோ 12 மினி ரெண்டும் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 6.1 இன்ச்சு, ப்ரோ மினி வந்து 5.4 இன்ச்சு, ப்ரோ மேக்ஸ் வந்துட்டு 6.8 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், 6.8. ஸோ அதனால் ப்ரோ மேக்ஸ் ரெண்டும் சேம் சைஸுங்க, அதனால் சேம் டிசைனுங்கிறதுனால சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மாடல் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மேனுஃபேக்சரர், இம்போர்ட்டர், இந்த டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த ப்ளூ கலரு நிஜமாகவே நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஆப்பிள் இங்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, கப்பச்சினோ அதெல்லாம். ஜஸ்ட் ஸோ பேசிக்கான ஃபார் வாரண்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. இப்போ வந்து நம்ம அந்த கேஸை வந்து எடுத்துடலாம். iPhone 12 கேஸு. ஸோ இதுதான் அந்த கேஸு. சாரி கைஸ், இந்த கேமரா கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் இது தான், வேறு ஒன்றும் அதில் இதெல்லாம் அந்த இமேஜ் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து சிலிக்கான் கேஸு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரிங்கு தான் வந்து மேக்னெட்டிக் ரிங்கு. ஸோ அதுதான் வந்து இந்த MagSafe சப்போர்ட் பண்ணும். ஸோ லோகோ, அப்புறம் இந்த கேமரா கட்டவுட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அந்த கேமரா அந்த பம்பை சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து 12 அன்பாக்ஸ் பண்ணும்போது இதையும் சேர்த்து அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது பவர் பட்டன் ஆப்ஷனு, இது வால்யூம் ராக்கர்ஸ், அப்புறம் அந்த கட் அவுட் வந்து சைலண்ட் ஸ்விட்ச்க்கு. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் சார்ஜிங்க்கு எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ப்ரிசிஷன் கட் அவுட் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் எதுவும் இல்லை. ஸோ அந்த உள்ளே வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அதோட ஒரு கையில் வந்து பிடிக்கும்போதே அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மல் கேசஸ்லாம் விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த ஸ்கொயர் டிசைன், iPhone 12 வந்து ஸ்கொயர் டிசைன் அப்படிங்கிறதுனால கேஸையும் வந்து ஸ்கொயர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கேஸோட ஒரு அன்பாக்சிங் அண்டு ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜரை பார்ப்போம், MagSafe சார்ஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுலேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மேலே என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி ஆஸ் யூஷுவல் MagSafe சார்ஜர்னு போட்டிருக்காங்க, டைப் சி, அப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஐஃபோனோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். அப்புறம் வழக்கம் போல் மேனுஃபேக்சரர், இம்போர்ட்டர், அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான்.
ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மேலே ஓப்பன் பண்ணும்போதே. ஸோ அதான் அந்த சார்ஜரு. அதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க 2 பேப்பர் ஒர்க்ஸ் பார்த்துருவோம். ஆக்சுவலி 3 பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு சேஃப்டி அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாரண்ட்டி சம்மரி. இன்னொன்று வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம யூஸ்வலாக படிக்க போகிறதில்ல, அதனால் திரும்ப வச்சுருவோம். ஸோ இப்போது நம்ம மேக்ஸேஃபோட இதை வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் மேக்ஸேஃப். ஆப்பிளில் எப்பவுமே அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக பண்ணுவாங்க. யூஸ்வலாக காஸ்ட்டு ஹையாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி ப்ளஸ் அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மேக்ஸேஃப். அந்த பிளேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஏரியா வந்துட்டு அந்த சிலிக்கான் கேஸ் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்குது. ஒரு மாதிரி ரப்பரிஸ் ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்குது அது. அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அவுட்டர் ரிங்கு தான் அது மேக்னெட்டிக் ரிங்கு. பின்னாடி வந்து அலுமினியம் பேஸில் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டைப் சி கேபிள் ஆனது 2. ஸோ மேபி லென்த்து வந்து 1 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம அதை அந்த பேக்கிங்லேருந்து வெளில எடுத்துருவோம். ஸோ சொன்ன மாதிரி 1 மீட்டர் அரௌண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க கிளைம் பண்ண மாதிரி பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்காது. ஸோ நம்ம தனியாக தான் வாங்கணும். iPhone 12 சீரீஸில் இனிமேல் வர மாடல் எல்லாத்துலேயுமே புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணதில்ல. ஸோ அதுதான் இந்த சார்ஜர். நான் வந்து உங்களுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங் வந்து என்கிட்ட iPhone 10 ஒரு இது ஃபோன் இருக்குது. அதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து iPhone 12 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 46% இருக்குது. ஸோ சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. நான் உங்களுக்கு சப்போர்ட் வீடியோவில் லைவாக காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஆகுது. இது ஃபாஸ்ட்டாக ஆகுதா என்ன அப்படின்னு எனக்கு கிளியராக தெரியல. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் இது பண்ணணும். உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இது சார்ஜ் ஆகுது. ஆண்ட்ராய்ட் ஃபோனும் இதே மாதிரி சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற ஃபோன் இப்போ கரண்ட்டாக இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் ஃபோன்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அந்த மேக்னெட்டிக் வந்து இதில் வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு நெக்ஸஸ் ஃபோன் இருக்குது, நெக்ஸஸ் 5. ஸோ இதில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸஸ் 500 மாடல். இது பழசு, ரொம்ப பழைய ஃபோன் தான். பட் இருந்தாலும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேக்னெட் வந்து வச்ச உடனே நல்லா ஒட்டிக்குது. இப்போ iPhone 10 பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மேக்னெட் வந்து ஒட்டவே இல்லை. பட் இதில் வந்து நல்லா ஒட்டிக்குது. மேபி 10 வந்து கேஸ் இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. நான் அதை லாஸ்ட்டில் வந்து அதையும் கேஸ் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் வந்து ஒர்க் ஆகுது. சார்ஜிங் ஸ்லோலி. ஏன்னா வந்து சார்ஜ் இது வந்து அவுட்புட் வந்து கம்மியாக தான் கிடையாது. 15 வாட் அவுட்புட் இருக்காது வயர்லெஸ் சார்ஜிங். அதனால் சார்ஜிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது வயர்லெஸ் சார்ஜிங் எல்லா மாடல்ஸ்லேயும் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் மேக்ஸேஃப் அப்படிங்கிற அந்த 15 வாட் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வச்சாலே அப்படியே ஒட்டிக்குது. இது பெட்டராக இருக்குது. நான் இதை வந்துட்டு
ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஐஃபோனில் இதை கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மேக்னெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து நீங்கள் ஐஃபோன் 12ல் இது பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நல்லாவே ஒட்டிக்கும். பட் இதில் அந்தளவுக்கு ஒட்டலை. அது அப்படிங்கிறது தான் உண்மை. லைட்டாக, ரொம்ப லைட்டாக தான் ஒட்டுது. அதுவும் வந்து டக்குனு கீழே விழுந்துடுது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.